இன்றைக்கி சனிக்கிழமை குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அசால்ட்டாக தூங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் 6 மணி ஆகிடுச்சு எந்திரிக்கிறதுக்கு. இருக்கிறதுலே ரொம்ப பெரிய வேலைன்னு பார்த்தா அந்த துணி துவைக்கிற வேலை தான். சரி இன்றைக்கி வந்து நேரமாக துணியெல்லாம் துவைச்சிட்டு அதுக்கப்புறம் சமைச்சிக்கலான்னு சொல்லிட்டு துணியெல்லாம் துவைச்சிட்டு தலை குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா, அது கூட வந்து பூரி தான் செய்யலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தேன். நான்லாம் சின்ன வயசாக இருக்கும்போது வீட்டில் ஏதாச்சும் பொருள் கேட்கணுன்னா அவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நிறைய பொருள் வந்து கேட்கவே மாட்டேன். இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவேன். உங்கள் பிள்ளைகள் வந்து நீங்கள் படுற கஷ்டத்தை புரிஞ்சிக்கல அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கூட்டிகிட்டு போய் நீங்கள் செய்கிற வேலையை காட்டுங்க. கண்டிப்பாக அவங்க வந்து சூழ்நிலையை புரிஞ்சுக்குவாங்க. நான் சின்ன வயசில் என்னுடைய வீட்டு சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நான் அதிகமாக பொருள் கேட்க மாட்டேனோ அதே மாதிரி தான் ஜெய்யும். ஜெய்குட்டி மட்டும் இல்லை, குட்டிமாவும் அப்படி தான் நம்மளோட கஷ்டத்தை புரிஞ்சுக்குவாங்க. அதாவது கேட்கும் போதே அம்மா உங்ககிட்ட காசு இருக்கும் போது வாங்கி கொடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்கு நம்மளுடைய பண கஷ்டத்தை சொல்லி தான் வளர்க்கணும். அப்போ தான் பணத்தோட அருமை குழந்தைங்களுக்கு தெரியும். கஷ்டம் நஷ்டம் எல்லாமே என்னுடைய குழந்தைங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன்.